கனகவல்லி ஏய் சமத்த பொண்ணு சேவத்த பொண்ணு சிரிக்க வந்தது சேத்த பூச்சி குளிக்க வந்தது கைகள் பட்டதும் கனிந்து விட்டது ஏதோ ஒரு மயக்கம் அது எப்படி 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 வந்தது எனக்கும் ஏதோ ஒரு மயக்கம் அது எப்படி 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 வந்தது எனக்கும் கனகவல்லி நான் சந்தோஷமாக ஆடி பாடிக்கொண்டிருக்கின்றேன் ஆனால் உன் முகமானது ஏன் சோர்வடைந்திருக்கிறது என்னடி என்னால மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் என்ன சொல்றேன் உங்களை திருமண செய்தி இத்தனை ஆண்டுகள் ஆகி இதுவரைக்கும் நீங்க எனக்கு எந்த குறையும் வைத்தது கிடையாது ஆமா அரண்மனையிலே எனக்கு எந்த குறையும் கிடையாது அப்படி இருந்தாலும் இந்த நாட்டு மக்கள் எல்லாம் எனக்கு கேவலமாக பேசுகிறார் இந்த பாவி திருமணமாகி இத்தனை ஆண்டுகள் ஆகியும் குழந்தை இல்லாமல் அதோ போகிறாள் நாட்டு மகாராணி அவ குழந்தை இல்லாத மலடி அவ கையினால் உணவு கூட வாங்கி சாப்பிடக்கூடாது அவள் உண்பது உணவா அது புழுகு என்றும் நான் அருந்துவது தண்ணீரா உதிரம் என்றும் ஒவ்வொரு வார்த்தையை சொல்லால் சுடுகிறார் இதையெல்லாம் கேட்டு இந்த பாவி இந்த உலகத்தில் எதற்காக யாருக்காக உயிர் வாழ வேண்டும் இதுவரைக்கும் உனக்கு நான் குழந்தையாகவும் எனக்கு நீ குழந்தையாகவும் வாழ்ந்து கொண்டு வந்தோம் நாம் செய்யாத தான தர்மங்கள் கிடையாது போகாத கோயில் கிடையாது இந்த பாவிக்கு குழந்தையே பிறக்கவில்லையே காலம் முழுவதும் மழை சொல்ல மனுஷனா மாற கத்திர கனகவல்லி இதுதான் உனக்கு மனக்கவலையா இனி முதற்கொண்டு கவலைப்பட வேண்டாம் என்றால் ஒரு நாள் அந்த ஆண்டவன் நமக்கு என்ன கண் திறக்க மாட்டாரா நாம் குழந்தைகள் இந்த மன வருத்தத்தோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம் அந்த வேளையிலே ஏதோ பெரிய ஒரு தரிசனம் கிடைப்ப போகிறது நான் தகுந்த மரியாதை கொடுத்து அடுத்தவரே குழந்தைகள் இந்த மன வருத்தத்தோடு பேசிக் கொண்டிருந்தோம் அந்த வேலையில் ஏதோ பெரிய தரிசனம் கிடைப்ப போல் தெரியுது தகுந்த மரியாதை கொடுத்து அழைத்து வா அவனை படைத்த அத்தனை பொருளிலும் ஆண்டவன் இருக்கின்றார் மனதில் அறிபறந்தாமல் அழகாக இருக்கின்றார்
பிரம்ம தேவருக்கும் சரஸ்வதி தேவையாருக்கும் மகனாக பிறந்து நாரதன் என்ற பெயர் பெற்று நானும் ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யவில்லை என்றால் என்னுடைய சிரசானது 1000 சுத்துடராக போக வேண்டும் என்று என்னுடைய தமையன் தக்கன் கொடுத்த சாபம். அந்த சாபத்தின்படி என்னை நாரதன் என்பர் கலக பிரியன் என்பர். என்னுடைய கலகமானது விதையாகி முளையாகி செடியாகி மரமாகி கிளையாகி பூவாகி பிஞ்சாகி காயாகி கனியாகும் வரை அப்படியே தொடர்ந்து கொண்டே இருக்கும். நானும் ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்ய வேண்டும் என்று அதிகாலையில் எழுந்தேன். நான வாதங்களை முடித்தேன். சத்திரம் சென்று என்னுடைய தாய் தந்தை சந்தித்தேன். தாய் தந்தை சந்தித்து அங்கு சென்று எனக்கு கலகம் கிடைக்கவில்லை. போட்டு சக்தி கணபதியை டெவலப் பண்ணுங்க. சத்தியலோகம் சென்றேன். என்னுடைய தாய் தந்தையை சந்தித்தேன். அங்கு சென்று எனக்கு கலகம் கிடைக்கவில்லை. கள்ளிக்கிரி சென்றேன். என்னுடைய மாமா மாமி உமா பார்வதியை சந்தித்தேன். அங்கு சென்று எனக்கு கலகம் கிடைக்கவில்லை. வைகுந்தம் சென்றேன். என்னுடைய தாத்தா பாட்டி ஸ்ரீமன் நாராயணன் லட்சுமி தேவரை சந்தித்தேன். அங்கு சென்று எனக்கு கலகம் கிடைக்கவில்லை. இதற்கு என்ன செய்வது? என்னுடைய ஞானத்தால் உணர்ந்து பார்க்கின்றேன். அறிவோம் நமோ நாராயணாய நமக. அறிவோம் நமோ நாராயணாய நமக. அறிவோம் நமோ நாராயணாய நமக. கலகத்திற்கு சரியான வழி கிடைத்து விட்டது. கலகவரி ஆற்றிலே கனக வேந்த மன்னன் கனகவல்லி இவர்கள் இருவரும் திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகின்றது. ஆனால் அவர்களுக்கு பிறகு அந்த நாட்டை ஆட்சியாளர் ஒரு மயிலை செல்வம் இல்லை என்பதற்காக வருந்திக் கொண்டிருக்கிறார்கள். அங்கு சென்றால் கலகத்திற்கு சரியான வழி கிடைக்கும். இப்பொழுதே செல்கின்றேன் கனகவரி நாடு. திருப்பதி மலைவாசா வெங்கடேசா திருவடி அருளேசா பிரகாசா திருப்பதி மலைவாசா வெங்கடேசா திருவடி அருளேசா பிரகாசா திருப்பதி மலைவாசா.
எடுத்து ஏய் வீணகானம் என்ன பெரிய ஒருவன் நினைக்கிறேன் காவல ஜாகச்சார பாறாம நாராயண மாளிகையாக வீட்டுல ஆராயணம் அம்மால போட்டு பிறாய் அட அபிஷ்டு நான் அபிஷ்டு இல்ல நான் +2 அவன் 8 இவன் தான் 9 அட மம்மல திருமல கோபுரம் முட்டானே அப்பா எங்க எங்க மூட்டினா என்னடா ஆ. ஏய் ஓ யார் தெரியுதா ஏய் எங்க பாத்து கடிக்குது இந்தல ஏய் இவரு யார் தெரியல யாரு இவன் தான கிணத்துல தூர் வர்றது ஊர் வாரூரா அச்சிமா டூடா கோமா அப்படியே விட்டுக்கறாங்க அட போடா டூமா வலி முக ஏன்னா? ஆளு பார்த்தா தெரியல கண்டில கூர் வாரூரா யாரு, யாரு? ஏய் தெருவா பூ விக்கிறான்டா டாலு உனக்கு எப்படி தெரியும் யோ பூ விக்கிற அழகா ஒரு தட்டு வச்சு நிக்குறானே அதானே. கையில தலையில வச்சு திருப்பா ஆமா ஆமா அம்மா குத்துக்கு மேல போறான்டா டாலு மார் கணக்குல விக்கிறியா முழங்க கணக்குல விக்கிறியா அப்பலாம் மார்கழகளை வித்தாங்க ஆமா. இப்ப எல்லாமே மழை கணக்கு தான் கால மாற முழங்க காய் போச்சு ஆமா. அந்த காலத்துல ஒரு மார் பூ வாங்கி பண்ணா ஏய். என் வீட்டு 4 பொம்னாட்டி வச்சுக்கோங்க நாலு பப்பளையா Yes. யாரா யாரே தெரியுதா யாரு? என் மண்டாட்டி என் வீட்டுக்காரி என் சம்சாரம் என் ஒய்ஃப் ஏண்டா நாலுமே ஒண்ணுதான்டா 4 வந்தனா ஆமா. டேய் இவரு அவருடா வரல்றா ஏய் வெள்ளலே கிடையாது நீ ஏய் வேற ஆள்றா யாரு? ஆள் பத்த தெரியல தெரியல. கையில கட்டை கட்டை. கையில பட்டை ஏய். நெத்தியில பட்டை ஆஹா. உடம்புல இல்ல சட்டை ஏய். இந்த அளவு கல்யாணம் ஆகாத பட்டை லைன்ல வந்துச்சுங்க கையில வந்துச்சு லைன்ல வந்துச்சு ஏண்டா எங்க பாத்து மாதிரி இருக்கு, யார் தானுங்க நான் யாரும் தெரியல ஆ. நான் தான் திருலோக சஞ்சாரி ஓ திருவாக செஞ்சாரி ஆமா. அப்ப வையாபுரி ஆச்சாரி உனக்கு என்ன வேணும் அவன் ஒண்ணு விட்டா சகலபாடி ஒரே வீட்டுல பொண்ணு எடுத்துக்கிறாங்களா இருந்தாலும் இருக்கும் ஏண்டா என்ன? நான் யார் என்று தெரியவில்லையா ஆஹா. மூளையை சுற்றி வரக்கூடியவர் ஆசையை வெறித்தவர் மூவாசியா ஆமா. என்ன சார் பெண்ணாசை பொன்னாசை மண்ணாசை என்று கூட சொல்லக்கூடிய ஆசையை வெறித்து நொடி பொழுதில் உலகை சுற்றி வரக்கூடிய மண்ணாசி பொன்னாசி பெண்ணாசி ஆமா. இந்த 3 ஆசி வெத்துடா ஆசி வெத்துடா. மெயின் ரோடு போட்டு அரசு லாரி வரும் மாட்டின் செத்துரு ஏண்டா அவன் என்ன பேஜார் படுக்கிறான் மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை இந்த 3 ஆசி வச்சுட்டு என்னத்துக்கு மனுஷன் விளையாட்டுக்கிறீங்க என்னடா நான் யார் என்று தெரியவில்லையா தெரியல. சாமி நீ டேய் ஏய். ஆமா ஆ. நான் யார் தெரியுமா யாரு? பிரம்மனுடைய சுதன் பிரம்மன சூத்தன் டேய் பிரம்மதேவன் இருக்கிறாரே பிரம்மதேவன் பிரம்மதேவனா ஆமா ஆ. அவருடைய மகன் அடடே அடடே உங்க அப்பா கிட்டவல ஏண்டா படிப்பு தொழிலை மேற்கொள்ளக்கூடியவர் எல்லாம் படிச்சு சாப்பிட்டா உட்காந்துக்கிறாங்க என்ன அப்பா மட்டும் தான் படிக்கிறாரா ஏடா சொன்னேன் நானும் படிச்சுக்கிறேங்க இல்ல படிச்சுக்கிறேன் அம்மாசி கருவாடு சுட்டு படிப்பேன் நல்ல சம்சாரி போதும் அம்மாச்சிக்கு கருவாடு போடுவாங்க ஏய் மலைனூர் போறல நீ கூட மலைநூர் போறியா சாமி கும்பிடு சாமி ஏண்டா ஆ. பிரம்மதேவனுடைய மகன் என்னுடைய பெயர் தான் நாரத மகமுனிவர் ஓ நாரத மகாமுனிவர் திருலோக செஞ்சாரி ஆமா. ஆமா உங்க அப்பா கிட்டவல படைக்கு தொழிலை மேற்கொள்ளக்கூடியவர் ஓ படிச்சுட்டாங்க நான் சொல்றேன் ஏண்டா 84 கோடி ஜீவராசிகளை படைக்கக்கூடியவர் இந்த உயிரினங்களை அனைத்து படைக்கக்கூடியவர் என்னுடைய தந்தை தான் உலகத்துல உள்ள உயிரை படைத்து உங்க அப்பா தான் ஆமா. நீ உட்காந்துக்கிறீங்களா இவர்களை படைத்தது என்னுடைய தந்தை படுத்துக்கிறீங்களா இவர்களை படைத்தது என்னுடைய தந்தை நடந்துக்கிறீங்களா அவர்களை படைத்தது என்னுடைய தந்தை தான் விடாம ஒரே பேசிக்கிறேன் ஆளா ஆமாண்டா ஒப்பும் ஒரே ஆளா ஆமா. இவ்வளவு பேருமா ஆமாண்டா. ஏதோ கம்பெனி வச்சு நடத்திக்கிறான்டா இருந்தாலும் இருக்கு மச்சான் சரி விடு அது தேவையில்ல அதோட என்ன படிச்சது இவரை படைத்தது என்னுடைய தந்தை தான் என்ன படிச்சது சாத்தி என்னுடைய தந்தை தான் உன்னை படைத்தார் உன் அத்தை அடிக்கிற அடி செவு நாய் தூக்குமா சொல்றேன். அத்த காது கபடா கபடா நான் அத்த மூக்கல பூரா விட்டுருவேன் ஏய் நாட்டு மக்களா படிச்சது உங்க அப்பான்னு ஒத்துக்கிறேன் ஏய். அவனு படிச்சது உங்க அப்பான்னு ஒத்துக்கிறேன் ஏய். என்ன படிச்சது உங்க அப்பனா எங்க அப்பையும் நான் முனியாடி விளையாட்டுல வெங்காயமா வெட்டிட்டான் ஏண்டா? உயிர் கொடுத்தது என்னுடைய தந்தை உருவத்தை கொடுத்தது உன்னுடைய தந்தை அடடே உயிர் கொடுப்பது உனக்கு தந்தை ஆமா. உருவாக்குவது எங்கள் தந்தை உயிர் கொடுத்து அவருடைய தலையத்தை எழுதுவது என்னுடைய தந்தையின் கடமை தலையை தேடிட்டா ஆமா. உங்க அப்பனை தான் கூமுறணும் முதல்ல ஏண்டா? வாழணுமெல்லாம் ஒவ்வொருத்தர் தலையை தேடி விட்டு பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனை வைக்கிறான் ஏண்டா ஆ. உன் பிரிவில் என்ன பாவம் செய்தியோ அதன்படிதான் அவர் எழுதுவார் கணக்கை நான் பாவம் செஞ்சு ஒரு புண்ணியம் செஞ்சு ஊறப்பட்ட சொக்கா போட்டு வந்துக்கிறேன் சொக்கா எடுக்க வக்கீல் பேசுங்கிறான் பாரு ஏண்டா நான் எல்லாம் தேவர்கள் சட்டை அணியக்கூடாது ஏன் வேக்கடா இருக்குமா ஏண்டா சரி குடிச்சாமியே சாமி வாத்தா பேர் என்ன இருடா ஏய் உமா பேர் ஏண்டா? ஏய் வாத்தா பேர் ஏய் சொல்லுடா சொல்லுடா ஏய் வாத்தா பேர் ஏண்டா? ఉండాలి ఇక్కడే ఉంటారు ஏய் வாத்தா பேர் என்னுடைய தாய் ஏய் சொல்லுடா சொல்லுப்பா ஏய் வாத்தா பேர் ஏய் நம்ம சொல்லுப்பா என்னுடைய தாய் வாத்தா பேர் ஏய் தேவடியா பையா கம்மிடா ஏய் ஏய் நான் தானே எப்படி சொல்லுவான் என்னடா கம்மிடா ஏய் சொன்னாயா நீ வேற மணிவாஸ் பேர் எங்க சொல்ல விட்டான் அவன் எங்க நீ சொல்லிக் கொடுத்ததான் அவன் நான் சொல்லி பண்ணேன் என்னுடைய தாயின் பேர் தான் கல்விக்கரசி கரைவாணி சரஸ்வதி தேவியா அவங்க அம்மா இருந்து சொர்ச்சடியா சொச்சடியா பிஞ்சு விட்டுதா மழைக்காலம் பார்க்கறது கொஞ்சம் வெட்டி போட்டு மூடி வச்சாமியா இல்லை. அவங்க அம்மா பிஞ்சு வெம்பிடும் சரஸ்வதி தேவியா சரி ஏன் வந்து எதுக்கு ஒவ்வொரு நாவிலும் வந்த குடிக்கொண்டிருப்பவர் ஏன் வந்த எதுக்கு வந்த இன்னத்துக்கு வந்த இந்நாட்டு மன்னரை பார்க்க வேண்டும் என்பதற்காக அண்ணன் வந்திருக்கிறேன் பார்க்கணுமா ஆமா. அண்ணன் வேற யார்தான் நம் நாட்டை தேடி நாட்டிற்குள்ள பிரதிதேவன் வந்திருக்கிறார்
பிரம்மதேவன் சொந்த நாரத மகாமுனி பீர் தான் பிராண்டிப்பா பிராண்டி வேணாம் நெடியா இருக்க தண்ணி ஊத்தி சாப்பிடலாம்